அன்பென்றால் என்னவென்றே அறியாத ஒருவன் அவன் சூழ்ச்சியில் தன் ஒட்டுமொத்த அன்பையும் இழந்து அவனோடு பயணிக்கும் ஒரு அழகான தேவதையின் ஆழமான அழகான காதல் கதைதான் இது. அசுரனின் முல்லைக்கொடி பகுதி 7 பார்க்கலாமா? கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக கதைக்குள்ளே வர்றவங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கதைக்குள்ளே வாங்க. அப்போ தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதலில் வாசுகியின் மனம் வலித்தாலும் பின் கோபம் வந்தது. என்ன, தினமும் என் அப்பா அம்மா அண்ணன் கூட இவ்வளோ உரிமையாக பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் நான் யாரோ மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்று நினைத்தவாறே அவனை முறைத்தாள். வாசுகியின் எண்ணம் ஆதித்யனுக்கும் புரிந்ததோ என்னவோ. மெல்ல சிரித்தபடி, மாமா, உங்க பொண்ணுக்கு உள்ள வேகுது போல, அப்படியே காளியாத்தா மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கா என்று கூறி சிரித்தான். அதற்கு அந்த பக்கம் இருந்து என்ன பதில் வந்ததோ தெரியவில்லை. ஒரு வினாடி அமைதியாக இருந்தவன் மீண்டும் பலமாக சிரித்தான். அட அத்தை, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அடடா, நீங்க முன்னமே சொல்லியிருந்தா இத்தனை நாள் நான் வாசுகி கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி சரி, அவகிட்ட பேசுறீங்களா என்று கூறியபடி வாசுகியை நோக்கி தன் அலைபேசியை நீட்டினான். ஆனால் அவன் மனைவியோ அதை வாங்க மறுத்தாள். அலைபேசியின் கீழ்ப்பாகத்தை கைகள் வைத்து மூடியவன், இங்க பாரு வாசு, உனக்கு பேச மனசு இல்லைனாலும் அவங்க பேசுறத கேளு. அட்லீஸ்ட் அவங்க மனசாவது நிம்மதியாக இருக்குமில்ல. அப்பா அம்மா கிட்ட பேச வாய்ப்பே இல்லாதவங்களுக்குத்தான் அந்த வழி என்னன்னு தெரியும் என்றான் ஒரு மாதிரி குரலில். அவனது குரலில் வாசுகி என்ன உணர்ந்தாளோ அவனது முகத்தை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தாள். அவளது அமைதியே அவள் தன் பெற்றோர் பேசுவதை கேட்கப் போகிறாள் என்று கூறியது. அத்தை, ஃபோன் உங்கள் பொண்ணு கையில் தான் இருக்கு, நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க என்று கூறிவிட்டு அவளது கைகளில் தன் அலைபேசியை திணித்துவிட்டு நான் வெளியே இருக்கேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவனுக்கும் தெரியும் வாசுகி எதுவும் பேச மாட்டாள் என்று. ஆனாலும் அவர்கள் பேச்சாவது அவள் காதில் விழ வேண்டுமே. அதற்காகவே அலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டுத்தான் வந்து இருந்தான். கையில் இருந்த அலைபேசியை பார்த்தபடி சிலையென அமர்ந்து இருந்தாள் வாசுகி. அவள் அன்னை, தந்தை, அண்ணன் என்று மூவருமே மாறி மாறி பேசினர். முதலில் அவளது நலம் விசாரித்தாலும் அதன் பின் வந்த அனைத்து பேச்சுக்களுமே ஆதித்யனை சுற்றியே வலம் வந்தது. ஒரு 10 நிமிடம் சென்று இருக்கும். வாசுகிக்கு எரிச்சலே வந்துவிட்டது. பெத்த பொண்ணுக்கிட்ட பேசுறது, அவளை பற்றி ஏதாவது கேட்குறாங்களா? எப்போ பாரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு. நல்ல வேலை, இதையெல்லாம் இந்த நெட்ட கொக்கு கேட்கல, இல்லாட்டி இன்னும் மேலே பறப்பான் என்று நொடிந்து கொண்டு ஃபோனை அணைத்து விட்டாள். ஆனாலும் அவள் மனம் ஆறவில்லை. இத்தனை நாள் அப்புறம் பேசுகிறாங்களே, ஒரு வார்த்தை எனக்கு சாதகமாக ஏதோ சொல்கிறாங்களா? ஊரு உலகத்தில் இல்லாத மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, எல்லாம் என் தலை எழுத்து என்று நினைக்கும் பொழுதே அவள் மனம், நீ கூடத்தான் ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல என்று இடித்தது. அது நான் கோபமாயிருக்கேன்னு எல்லோருக்கும் தெரியுமே என்று அவளே தன் மனதிற்கு சமாதானம் செய்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் அறைக்குள்ளே வந்தான். அப்பொழுதும் வாசுகி கண்கள் மூடி சாய்ந்துதான் அமர்ந்து இருந்தாள். என்ன வாசுக்குட்டி, பேசி முடிச்சாச்சா? ரிலாக்ஸ்டா இருக்கா இப்போ கொஞ்சம் என்று வினவினான். அவன் குரல் கேட்டதும் அவனது அலைபேசியை தூக்கி அவன் புறமே எறிந்தாள். அதை சரியாக கையில் பிடித்தவன், நோ வாசுமா, ரொமான்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் வயலன்ஸ் கூடாது என்று கூறி சிரித்தான். ஒரு நொடி அவன் சிரிப்பில் மனம் தடுமாறினாலும், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இப்போ நான் கேட்டேனா அவங்க கிட்ட பேசணும்னு? இதில் பெரிய இவனாட்டம் எழுந்து வெளியே வேற போயிட்ட. என்ன, மனசுக்குள்ள ரொம்ப நல்லவன்னு நினப்பா என்று கூறி கத்தினாள். அவளது முகத்தில் இருந்தே ஆதித்யன் புரிந்து கொண்டான், வாசுகியின் பெற்றோர் ஏதோ அறிவுரை கூறியிருப்பார், அது அவளுக்கு மிகுந்த கோபத்தை கொடுத்து இருக்கும் என்று. ஆனாலும் அதை கேட்காமல், சரி, ரொம்ப நல்லவன் இல்லை, கொஞ்சம் நல்லவன்னு வேணா நினைச்சுக்கட்டுமா என்றான் அவள் வார்த்தைகளை கொண்டே. ஆனால் வாசுகி மீண்டும் தன் பழைய பல்லவியை தொடங்கினாள். நான் கேட்டேனா என்று. நீ கேட்கல வாசு,
ஆனால் உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்களே, அவங்க பொண்ணுக்கிட்ட பேசணும்னு. பெரியவங்க பேச்ச எப்படி தட்ட முடியும் சொல்லு? அப்புறம் பின்னால் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்து மாப்பிள்ளை பேசக்கூட விடலன்னு என் மாமனார் சொல்லிட்டா என்று கூறி சிரித்தான். அவனது சிரிப்பை பார்த்து வாசுகிக்கு இன்னும் கடுப்பு கூடியது. அவளது முகவாட்டத்தை கண்ட ஆதித்யனோ, என்ன வாசு, எல்லா விஷயத்துக்கும் இப்படி முகம் சொலிச்சா எப்படிமா? ப்ளீஸ் வாசு, கொஞ்சம் என் நிலைமையையும் நினைச்சு பாரேன். அவங்க எல்லாம் உன்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்டா என்றான் கனிவாக. எதுவும் கூறாமல் அமைதியாக அமர்ந்து இருக்கும் தன் மனைவியை பார்த்து, வாசு, இங்கே என்னைய பாரு, இது எல்லாமே இன்னும் என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே, இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான், இதைத்தானே நீ இப்போ சொல்ல வந்த என்று வேகமாக கூறியவள் அவனை நேராக பார்த்து, இனிமே இதை நீ சொல்லாத, கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, என்னதான் கொஞ்ச நாளா கொஞ்சாத நாளா என்று வெடித்தாள். வாசுகியின் பேச்சை கேட்ட ஆதித்யனுக்கு அடம் பிடிக்கும் சிறு குழந்தை போலத்தான் இருந்தது. நாளெல்லாம் உன்னைய கொஞ்சாத வாசு, வேணும்னா நான் தான் கொஞ்சணும், என்னடி கொஞ்சவா என்றான் மென்மையாக. அவனை ஒரு முறை முறைத்து விட்டு போர்வையை இழுத்து போர்த்தி படுத்து விட்டாள். ஆதித்யனும் தலையணையில் தலை சாய்த்தபடி, யப்பா, இன்னைக்கு இவளை சமாளிச்சாச்சு. எல்லாம் கோபமா பேசினா அடங்குவாங்கன்னு பார்த்தா இவ லவ் டயலாக் பேசினாதான் அடங்குறா. ஸ்வீட் பொண்டாட்டி என்று அவனுக்குள் கூறிக்கொண்டு கண் மூடினான். எப்பொழுதும் ஆதித்யனுக்கும் தனக்கும் இடையில் தலையணைகளை அடுக்கி வைத்து ஒரு பாலமே கட்டிவிடுவாள் வாசுகி. ஆனால் இன்றோ அவன் பேசிய பேச்சில் படக்கென்று படுத்தவள் அதை செய்ய மறந்துவிட்டாள். நடு ஜாமத்தில் உறக்கம் கலைந்த வாசுகிக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அவளால் புரண்டு படுக்க முடியவில்லை. என்ன இது என்று கண்களை கசக்கியபடி விழித்து பார்த்தவள் அப்படியே உறைந்து விட்டாள். ஏனெனில் அவள் ஆதித்யனின் கைகளுக்குள் படுத்து இருந்தாள், அவன் தோள்களில் தலை வைத்து. ஒரு நிமிடம் யோசித்தவளுக்கு இரவு நடந்தது நினைவு வந்தது. அதன்பின் அவன் உறக்கம் களையாதவாறு கைகளை எடுத்துவிட்டு அவள் இடத்தில் படுத்தாள், நடுவில் தலையணைகளை வைத்து. இத்தனை நேரம் அவனது கைகளுக்குள் படுத்து இருந்தோமே என்று கூச்சமோ இல்லை வெட்கமோ வரவில்லை. மாறாக ஒருவேளை கண்டுபிடிச்சு இருப்பானோ என்ற ஆராய்ச்சியில் இறங்கி இருந்தாள் வாசுகி. நம்மளே தூக்கத்தில் பெட் முழுக்க உருளுவோம்னு தான் இவ்வளோ பில்லோ வச்சோம். லூசு, நான் தான் தினமும் வைக்கிறேனே, இன்னைக்கு ஒரு அவசரத்தில் தூங்கிட்டேன், இவனாவது வச்சுட்டு தூங்கி இருக்கலாம்ல, இப்போ இப்படி ஆயிடுச்சு என்று தலையில் குட்டி கொண்டாள். ஒருவேளை நம்ம இப்படி படுத்து இவனுக்கு தெரியுமா தெரியாதா, கண்டுபிடிச்சிருவானோ, ஐயோ சும்மாவே இவன் பேசுவானே என்று ஆதித்யன் பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்ந்த மூச்சுக்களை விட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டு இருந்தான். அவனது நிர்மலமான முகத்தை பார்த்தபடியே இருந்தாள் வாசுகி. எப்படி இவனால மட்டும் இப்படி தூங்க முடியுது என்று எண்ணியவளின் எண்ணம் சிறிது சிறிதாக அவனது முகத்தை ஆராய்ந்தது. சும்மா சொல்லக்கூடாது, ஆளு நல்லாதாயா இருக்கா, என்ன கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்லை, அதுவும் நல்லாதான் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் திமிருதான் ஜாஸ்தி, பின்ன இருக்காதா, சின்ன வயசுல இருந்து அவனா எல்லாம் பார்த்துல்ல முன்னேறி வந்திருக்கா என்று அவளது மனவே கேள்வியும் கேட்டு விடையும் அளித்து கொண்டு இருந்தது. இப்படியே நினைத்தபடியே வாசுகி எப்பொழுது உறங்கினாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளது உதடுகளில் மட்டும் புன்னகை தொக்கி நின்றது. விடியற்காலை. எப்பொழுதும் ஆதித்யன் எழுந்த பின்னே எழுபவள் இன்று ஏனோ முன்னமே எழுந்து குளித்து அறையை விட்டு சென்று விட்டாள். உறங்கும் மனைவியின் முகம் கண்டே அன்றைய நாளை தொடங்குபவன் அவளை காணாமல் ஒரு நொடி தவித்து விட்டான். எங்கு போயிட்டா இவ என்று சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு பூஜை அறையில் ஒலிக்கும் மணியின் ஓசை கேட்டது. அதன் பிறகே ஒரு நிம்மதி வந்தது மனதில். என்ன மேடம் இவ்வளோ சீக்கிரம் முழிச்சிட்டா என்று எண்ணிக்கொண்டே கண்ணாடி பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. வேறு ஒன்றுமில்லை, வாசுகி அவனது தோள் வளைவுகளில் முகம் வைத்து படுத்திருந்ததால் அவள் உச்சியில் வைத்து இருந்த குங்குமம் அவனது பனியனில் ஒட்டி இருந்தது. ஆஹா, இதுதான் விஷயமா, இதுக்குத்தான் இவ்வளோ ஓட்டமா, இருடி உன்னை எப்படி கவனிக்க போறேன் பாரு என்று கூறிக்கொண்டே, வாசு வாசு எங்க இருக்க, இங்க வாயே சீக்கிரம் என்று அலறினான். வாசுகியோ சமையல் அறையில் மிக மும்மரமாக வேலை செய்து கொண்டு இருந்தாள். ஆதித்யனின் குரல் கேட்டதும், ஐயோ இப்ப ஏன் கூப்பிடுறான், ஒருவேளை கண்டு கிண்டு பிடிச்சிட்டானோ, சேச்ச இருக்காது, நாம தான் அப்பயே தள்ளிப்படுத்தோமே என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு சென்றாள்.
ஒன்றுமே நடக்காதது போல. என்ன ஆது, ஏன் காலங்காத்தால இப்படி ஏலம் விடுற? எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா என்று கேட்டபடி உள்ளே சென்றாள். அவனது கோலம் அவளை வாயடைக்க வைத்தது. தன் கைகளை ஒரு பக்கமாகவே சாய்த்து வைத்து இருந்தான். அவனை பார்த்த வாசுகி சற்றே பதறி, என்ன என்ன அது என்றாள். தெரியல வாசு, நைட்டு தூங்கும்போது ஒரே பக்கம் திரும்பி படுத்து இருந்தேன் போல, பாரு கை இப்படி சுலுக்கிக்கிடுச்சு என்று அப்பாவியாய் முகத்தை வைத்து தன் வலது கையை காட்டினான். ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சுதான் இவன் இப்படி போட்டு வாங்குறானோ என்று சந்தேகமாய் அவன் முகம் பார்த்தவளுக்கு அவன் வழி நிறைந்த முகமே பதிலாய் இருந்தது. ச்ச, இல்லை, எல்லாம் என்னால் வந்ததுதான் என்று மனதில் எண்ணிக்கொண்டு, நான் வேணும்னா தைலம் தேய்ச்சி விடவா என்றாள் தயங்கியபடி. ஒரு நொடி யோசித்தவன், வேணா வாசு, நான் ஆஃபீஸ் வேற போகணும், எனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷில் பேஸ்ட் மட்டும் வச்சு விடு என்றான் அப்பாவியாய். வாசுகி எவ்வளோ வலிக்கிறதோ என்று எண்ணியபடி அவன் கூறியதை செய்தாள். நான் வேணும்னா பாண்டியனை கூப்பிடவா? நீங்கள் எப்படி குளிக்க முடியும் கை இப்படி இருக்கும்போது? அதெல்லாம் வேணாம், நானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த துண்டை எடுத்து போடு, இந்த சோப்பை எடுத்து வை என்று கூறி அவளை ஒரு வழிப்படுத்தி விட்டான். யப்பா, குளிக்க போயிட்டான், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் என்று எண்ணி நகர்ந்தாள். குளியல் அறையிலிருந்து வாசு என்று மீண்டும் அவன் அழைப்பு. கதவிற்கு வெளியே நின்று என்னங்க என்று வினவினான். நான் வர்ற வரைக்கும் வெளியே நில்லு வாசு, ஒருவேளை நான் விழுந்துட்டா என்றான் சிறு பையன் போல. தன் தலையில் அடித்து கொண்டு எல்லாம் என் நேரம் என்று தன் விதியை நொந்தபடி நின்று இருந்தாள். இடுப்பில் ஒரு பெரிய டவலை கட்டிக்கொண்டு தலையெல்லாம் ஈரமாக வந்து நின்றான் வெற்று உடம்போடு. இந்த கோலத்தில் அவனை காண வாசுகிதான் கொஞ்சம் கூசி போனாள். சற்றே திகைத்து என்ன என்று கேட்டாள், வேறு எங்கோ பார்வையை பதித்து. அவள் முன் வேறு ஒரு துண்டை நீட்டியவன் தன் தலையை துவட்டி விடுமாறு கூறினான். அவன் செய்வதையெல்லாம் பார்த்து வாசுகிக்கு ஒருபுறம் கோபம் வந்தாலும் மறுபுறம் ஏனோ அவன் கூறுவதையெல்லாம் செய்ய தோன்றியது. ஆனாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் வெடுக்கென்று துண்டை பிடுங்கி அவனது தலையை துவட்ட முயற்சி செய்தாள். ஆனால் அவனது உயரத்திற்கு வாசுகி அவனது தோளளவே இருந்தாள். இப்படி பணமாதிர மாதிரி வளர்ந்து நின்னா நான் எப்படி துவட்டுறது? என்ன செய்ய? என் பொண்டாட்டி குட்டச்சின்னு முன்னமே தெரிஞ்சு இருந்தா நான் கொஞ்சம் கம்மியா வளர்ந்து இருப்பேன் என்று அவனும் பதில் கொடுத்து கொண்டே அமர்ந்தான். என்ன, நான் உனக்கு குட்டச்சியா? இருக்கும், உனக்கு எல்லாம் வாயில சுலுக்கணும் என்று கூறிக்கொண்டே அவனது தலையை துவட்டினாள். முதலில் ஆதித்யன் விளையாட்டாய்தான் இப்படி ஆரம்பித்தான். ஆனால் வாசுகிக்குமே அவன் கூறுவதையெல்லாம் செய்யவும் அவன் மனம் அவளது நெருக்கத்துக்காக ஏங்கியது. ஆடாம உட்காரு ஆது என்று கூறியபடி அவனது தலையை துவட்டினாள். ஆதித்யனின் அன்னையும் இப்படித்தான் கூறுவார். ஏனோ ஆதித்யனுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனது அன்னை நினைவு வந்துவிட்டது. அவனது அன்னை இப்படி கூறும், சரி நான் ஆடல என்று கூறி அவரது வயிற்றில் முகம் புதைத்து கொள்வான். அதே நினைப்பிற்கு வாசுகியின் வயிற்றில் முகம் புதைத்தான். ஒரு நிமிடம் தன் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது வாசுகிக்கு. அவனது ஈரத்தலையும் முகமும் அவளது சேலை கட்டிய வெற்றி இடையில் பதியவும் செய்வதறியாமல் திகைத்து அப்படியே நின்றுவிட்டாள். அவள் அசைவற்று நிற்பதை உணர்ந்த ஆது அதன் பின்னே தன் செயலை உணர்ந்தான். வேகமாக அவளிடம் இருந்து விலகியவன், சாரி வாசு, நான் சாரி, அம்மா இப்படித்தான் சொல்வாங்க, அதான் அந்த நினப்பில்லை என்று கூற வந்ததை கூட கூறாமல் சென்று விட்டான். அவன் சென்ற பிறகே அவன் கூறிய வார்த்தைகளின் அர்த்தம் வாசுகியின் மனதில் பதிந்தது. ஏனோ அவள் தொண்டை அடைப்பது போல உணர்ந்தாள். சற்றே திரும்பி பார்த்தாள். கண்ணாடி முன்னே நின்று தலைவாரிக்கொண்டு இருந்தான். மெத்தை மீது வைத்து இருந்த சட்டையை எடுத்து அவனிடம் சென்று, சட்டை போடு, அப்புறம் தலை சீவு, இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு பாரு, என்ன அவசரம் உனக்கு என்று அவனது முகம் பாராமல் சட்டையை மாட்டுவதில் கண்ணாக இருந்தாள் வாசுகி. இம்முறை அதிர்ந்து நிற்க வேண்டியது அவனது முறை என்றானது. என்ன இப்படி சில மாதிரி நிற்கிற? நான் தான் இருக்கேன்ல, இது கூட செய்ய மாட்டேனா என்று கேட்டபடி சட்டையின் பொத்தான்களை மாட்டினாள். ஆதித்யனின் மனமோ அவளது வார்த்தைகளில் மாட்டிக்கொண்டு முழித்தது. ஹலோ ஆது. ஹே வாசு, என்ன, யாருக்கு ட்ரை பண்ண? யாருக்கு பண்ணாலும் எனக்கு லைன் வரும்னு தான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேனே என்றான் மெல்ல சிரிப்புடன் ஆதித்யன். எனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் ஏன் வேற யாருக்கும் கால் செய்ய போறேன்? எல்லாம் உன்கிட்ட பேசத்தான் கால் பண்ணேன் என்றாள் வாசு சற்றே கடுப்பாக. ஆகா,
இன்னைக்கு புயல் மழை தான் வரும் போல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குத்தான் நீயா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிய டியர். ஆமாமா, அரிய கண்டுபிடிப்பு. சரி சரி சொல்லு, இப்போ எங்கே இருக்காது? இந்நேரம் நான் எங்கே இருப்பேன் வாசு? ஆஃபீஸில் தான். ஏம்மா? சும்மாதான். கை சுளுக்கோட போனியே, அதான் கேட்டேன். வேற எதுவும் இல்லை என்று வாசு கூறவும், அப்படியா, வேற எதுவுமே இல்லையா என்றான் ஒரு மாதிரி அழுத்தமாக. அவனது குரலின் வித்தியாசம் அவளுக்கு என்ன உணர்த்தியதோ, ஆனால் அவனது குரல் இதயம் தொட்டது. ஒரு நிமிடம் தன்னை அதில் தொலைத்தவள், என்ன இப்ப ஏன் எப்படியோ பேசுற என்று கேட்டாள் வேகமாக. நான் எப்படி வாசு பேசினேன்? எல்லாரையும் போலதான், வாயில தான். ஹேய் இடியட், இப்போ ஒரு செகண்ட் உன் டோன் மாறுச்சு. அப்படியா? முதல் தடவை என்கிட்ட ஃபோனில் பேசுறல்ல, அதான் உனக்கு அப்படி கேட்டிருக்கும் என்று எதையதையோ கூறி அவளை குழப்பிவிட்டு வேடிக்கை பார்த்தான். இருக்கும், சரி நான் வைக்கிறேன் என்று கூறும் பொழுதே வாசலில் ரீனாவின் கார் வந்து நிற்பதைக் கண்டு, ஆது அவ அந்த ரீனா வரா என்றாள் கம்மிப்போன குரலில். ரீனாவா? அவ ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு வரணும்? வாசு வேற தனியா இருக்காளே என்று யோசித்தவன், சரி வாசு, நீ பார்த்து பேசி அனுப்பு, நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர பார்க்கிறேன். டேக் கேர் டியர் என்று கூறி பேச்சை முடித்து விட்டான். இவன் ஏன் இங்க வர்றா என்று யோசித்தபடியே உள்ளே நுழையும் ரீனாவை பார்த்தாள். அவள் தெருமுனையில் வந்தாள். அவள் போட்டு இருக்கும் சென்ட்டின் மனம் முனைக்கு வரும் போல இருந்தது. வாங்க ரீனா என்று வீட்டின் பெண்ணாயிருந்து வரவேற்றாள் வாசுகி. அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன வாங்கன்னு? எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பிடிக்காது என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டாள் இருக்கையில். வாசுகியும் உனக்கு நான் சளைத்தவள் அல்ல என்று கூறும் விதமாக மெத்தை இருக்கையில் அமர்ந்தபடி, பொன்னியக்கா குடிக்க 2 கிளாஸ் ஜூஸ் கொண்டு வாங்க என்று அந்த வீட்டில் தன் அதிகாரத்தை ரீனாவின் முன் காட்டினாள் வாசுகி. இதை காணும்போது ரீனாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. ஆனால் என்ன செய்வது? வெளியே தன் கோபத்தை எல்லாம் காட்டினால் காரியம் எதுவும் நடக்காதே. மெல்ல புன்னகைத்தபடி, அப்புறம் வாசுகி, எங்களுக்கு உங்க கல்யாணம் நடந்தது தெரியாது. ஸோ அதான் நேத்து வரும்போது ஏதும் பரிசு வாங்கி வரல. ப்ளீஸ் டேக் திஸ் என்று கூறி தன் கையில் இருந்த பரிசை நீட்டினாள். இதை வாசுகி எதிர்பார்க்கவில்லை. நேற்று இவள் நடந்து கொண்ட விதம் என்ன, இப்பொழுது இவள் பேசும் விதம் என்ன என்று ஒரு நிமிடம் திகைத்து விட்டாள். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல், இருக்கட்டும் ரீனா, பரவாயில்லை என்றாள் மெதுவாக. என் சாரி, எங்க ஆதிக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, அதுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலன்னா எப்படி என்று கேட்டவாறே வாசுகியின் கரங்களை பற்றி அதில் அவள் பரிசை வைத்தாள். வேறு வழியில்லாமல் வாசுகியும் தேங்க்ஸ் என்று கூறி வாங்கி கொண்டாள். ஆனால் அவள் மனமோ, இப்ப இவ என்ன சொல்ல வந்தா, என் ஆதுன்னு ஏதோ சொல்ல வந்தாளே என்ற யோசனையில் இருந்தது. அவள் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே பொன்னி வரவும் ரீனாவிற்கு பருக ஜூஸ் கொடுக்குமாறு கை காட்டினாள் வாசுகி. பொன்னியும் சரி என்று தலையாட்டிவிட்டு ரீனாவிற்கு கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். பொன்னி உள்ளே செல்லும் வரை அமைதியாக இருந்த ரீனா, அப்புறம் வாசுகி, உங்க கல்யாணம் அவசரமா நடந்ததா என்ன என்று மெல்ல தான் வந்த வேலையை ஆரம்பித்தாள். வாசுகிக்கு இவளுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும்னு தெரியலையே, எல்லாம் தெரிஞ்சு கேட்குறாளா இல்ல போட்டு வாங்குறாளான்னு தெரியல என்று எண்ணிக்கொண்டு, அப்படியெல்லாம் இல்ல ரீனா என்றாள் மொட்டையாக. ஓ, அப்புறம் ஏமா கிராண்டா மேரேஜ் செய்யல? யாருக்குமே சொல்லல? அட, அதெல்லாம் இல்ல ரீனா, எங்க ஃபேமிலி, ஆது ஃபேமிலி எல்லோருக்கும் தெரியும். அப்பா அம்மா வேற வெளிநாடு கிளம்புற அவசரம், அதான் பெருசா எதுவும் செய்ய முடியல. கொஞ்ச நாள் அப்புறம் எல்லோருக்கும் சொல்லிக்கலாம்னு இருக்கும் என்று அவளாக வாய்க்கு வந்ததை கூறி சமாளித்தாள். ஓ, கொஞ்ச நாளா? இன்னும் எத்தனை நாள் வாசுகி? ஆல்ரெடி 1 மாசம் ஆக போகுதே. ஆமா, இப்ப அவர் கொஞ்சம் பிஸி, அதான் என்று கூறியவள், ஐயோ, இவ என்ன வந்ததிலிருந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா? கிஃப்ட் கொடுத்தோமா போனோமோன்னு இல்லாம இவ என்ன என்று எரிச்சல் வேறு வந்தது. என்ன வாசுகி, நான் கேட்கறது உனக்கு கடுப்பாயிருக்கா? ஆனா நான் உன் நல்லதுக்குத்தான் கேட்டேன்மா என்றாள் ரீனா அன்பொழுக. இது என்னடா புதுக்கதை என்பது போல பார்த்தாள் வாசுகி. ஆமா வாசுகி, ஆது பத்தி உனக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவன் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கிறவ, அவனை பத்தி எல்லாமே நல்லா தெரியும் என்றாள் அந்த எல்லாமேயில் ஒரு அழுத்தம் கொடுத்து. வாசுகி பதில் எதுவும் கூறாமல் ரீனாவையே பார்த்தாள். ஆனால் மனதிற்குள் அவள் கூறுவதையெல்லாம் நன்றாக குறித்து கொண்டாள். வாசுகி மௌனமாக இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, ரீனா, ஆமா வாசுகி, உன் நல்லதுக்காகத்தான் உங்க கல்யாண விஷயம் பத்தி இவ்வளோ கேட்குறேன். ஓ சரி ரீனா என்றாள் வாசுகி மெல்ல. ஆனால் வாசுகி மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை அறிய தவறிவிட்டாள் ரீனா.
சொல்லு வாசுகி, உங்க கல்யாணம் எந்த கோவில்ல நடந்தது? பதில் கூறினாள் வாசுகி. ரீனாவும் தன் தாய் கூறி அனுப்பியபடி பேசிவிட்டு கிளம்பினாள். அங்கே அலுவலகத்தில் ஆதுவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இந்த ரீனா ஏன் இப்ப வந்திருக்கா? கடவுளே, என்ன குழப்பம் செய்ய போறாளோ? ஏற்கனவே வாசுவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று அவன்தான் நெற்றியை தடவிக்கொண்டு இருக்கும்போதே அவனது உதவியாளர் உள்ளே வந்தார். சார், அமைச்சர் தர்மதுரையோட பையன் உங்களை பார்க்க வந்திருக்கார் என்று கூறவும் ஆது அப்படியே ஒரு நிமிடம் திகைத்து விட்டான். என்ன சொல்றீங்க? யாருன்னு சொன்னீங்க என்றான். தன் காதுகளில் விழுந்தது சரியான தகவல்தானா என்ற சந்தேகத்தில். நேம் அசோக்னு சொன்னாரு சார். அமைச்சர் தர்மதுரையோட பையனாம். உள்ள அனுப்பவா சார் என்றார். அவரோ மிக பவ்யமாக. சில நொடிகள் யோசித்தவன், அனுப்புங்க. அவர் போற வரைக்கும் வேற யாரையும் உள்ள விட வேண்டாம் என்று கூறியவன் அவர் வெளியே கிளம்பவும், ஒரு நிமிஷம் நானே வரேன் என்று கூறிவிட்டு அவரோடு சேர்ந்து வெளியே சென்றான். அங்கே இருந்த மீட்டிங் அறையில் அசோக் அமர்ந்து இருந்தான். வயது 50 நெருங்கினாலும் இன்னும் 30 வயது இளைஞன் போலதான் நடை, உடை, பாவனை அனைத்தும். ஆதித்யனுக்கு அவனது பெயரை கேட்டதுமே மனதில் கோபம் எழுந்தது. ஆனால் அதை இப்பொழுது வெளியே காட்ட முடியாதே. இவன் ஏன் இங்க வந்தான்? கடவுளே, ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? இல்ல, வாய்ப்பே இல்லை. நான் ஒரு விஷயமா திட்டம் போட்டு பண்ணது எல்லாம் ஒரு நிமிஷத்துல இவனால கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணியவாறே, அடடே வாங்க சார் வாங்க என்று முகத்தில் சிரிப்பை பூசிக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யன். ஆதித்யனை பார்த்த அசோக்கும் மெல்ல சிரித்து, என்ன தம்பி, என்னைய யாருன்னு தெரியுதா என்று கேட்டான் ஒய்யாரமாய். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை தெரியாம போகுமா என்று அவனை பார்த்து கேட்டுவிட்டு தன் உதவியாளை அழைத்து அசோக்குக்கு பருக குளிர்பானம் கொண்டு வருமாறு கூறினான். ஆதித்யனின் கவனிப்பை பார்த்து மனதில் மகிழ்ந்து கொண்டான் அசோக். அப்புறம் சார், இவ்வளோ தூரம் என்னைய தேடி நீங்க ஏன் வரணும்? கூப்பிட்டு இருந்தா நானே ஓடி வந்து இருப்பேனே என்று கேட்டான் ஆதித்யன் மிகவும் பணிவாக கேட்பது போல. அவனது பணிவை பார்த்த அசோக் இருக்கையில் ஒய்யாரமாக சாய்ந்து தன் கால் மேல் கால் போட்டபடி, அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த பக்கமா ஒரு வேலை, அதுவும் இல்லாம நம்ம போக வேண்டிய வேலைக்கு நம்ம தானே போகணும், அதான் நானே வந்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரியணும் என்று கூறி தன் பேச்சில் ஒரு சிறு இடைவெளி விட்டான். அவன் இடைவெளி விட்ட நேரம் ஆதித்யனின் இருதயம் பந்தய குதிரை போல வேகமாக துடித்தது. மனதில் இருக்கும் கலக்கத்தை வெளியில் காட்டாமல், சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் என்றான் அழுத்தமாக. அது ஒண்ணுமில்ல ஆதித்யா, இந்த கணக்கு வழக்கு எல்லாம் பார்ப்பாரே, பேரு கூட ரவிச்சந்திரன், அவர் இங்கதானே உங்ககிட்ட தானே வேலை செய்யறாரு என்று கேட்டான் எதுவும் தெரியாதவன் போல. ஆதித்யனும் ஒன்றும் சளைத்தவன் இல்லையே. ஆமா சார், இங்கதான் இருந்தாரு என்றான் மெல்ல. என்ன இருந்தாரா? அப்போ இப்ப இல்லையா என்று கேட்டான் அசோக் சற்றே ஒரு மாதிரியான குரலில். அவனது ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனித்தபடி, ஆமா சார், இங்கதான் இருந்தாரு, நல்ல மனுஷன், அவரை மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது, ஆனா இப்ப இங்க இல்லை என்றான் ஆதித்யன். ஓ, ஏன் இங்க இல்லை? நீங்க வேலை விஷயமா எங்கேயும் அனுப்பி இருக்கீங்களா என்ன என்று கேட்டான் அசோக் மனதில் குழப்பத்துடன். இல்ல அசோக் சார், அவர்தான் 1 மாசம் முன்னாடி வேலையை ராஜினாமா செய்யறேன், இதுக்கு மேல என்னால கூர்மையா வேலை செய்ய முடியல, அப்படி இப்படின்னு நிறைய காரணம் சொல்லிட்டு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு என்றான் அப்பாவியாக. என்ன இது, இவன் வேற மாதிரி சொல்லறான் என்று எண்ணியபடி, அதெப்படி தம்பி உடனே போக முடியும்? 1 மாசம் நோட்டீஸ் அது இதுன்னு நிறைய வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் எதுவும் முடிக்காம எப்படி போக முடியும் என்றான் சற்றே கோபமாக. ஆதித்யனும், என்னை என்ன சார் பண்ண சொல்றீங்க? போறேன்னு சொல்ற மனுஷனை கட்டி போட்டு வேலை வாங்க முடியுமா? அவரே முடியலன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம விருப்பம் இல்லாம வேலை பார்த்து என் ஆபீஸ கணக்குல கொள்ளப்படி நடந்துட்டா நட்டம் யாருக்கு சார்? எனக்கு தானே என்றான் அவனும் மூச்சு விடாமல். ஆதித்யன் வேகமாக பேசிய விதமும் அவனது தோற்றமும் அவன் கூறுவது அனைத்தும் உண்மை என்பது போல இருந்தது அசோக்குக்கு. என்னடா இது, இப்படி எல்லாமே ரகசியமாயிருக்கு. ஆனா கண்டுபிடிக்கிற இந்த தம்பி பேசுறதும் உண்மையாதான் இருக்கு என்று யோசித்தபடி, சரி தம்பி, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவர் அட்ரஸ் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். ஆதித்யனும் மிக நல்லவன் போல, என்ன சார் நீங்க, ஒரு விஷயம் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு நான் இந்த ஊர்ல தொழில் செய்ய முடியுமா? இல்லை இருக்கத்தான் முடியுமா? ஆனா நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா என்றான்.
வாசுகியின் தந்தை ரவிச்சந்திரனின் முகவரி தன் கைக்கு வரப்போகும் மகிழ்ச்சியில் அசோக், என்ன தம்பி, எனக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறீங்க, என்ன வேணும் கேளுங்க என்றான். அது ஒன்றும் இல்லை சார், அவர் அட்ரஸ் கேட்டு நீங்களே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் கேட்டது தப்புனா சாரி சார் என்றான். உடனே ஆது இப்படி கேட்டதுமே அசோக்கின் முகம் ஒரு சில வினாடிகள் மாறின. ஆனாலும் அதை உடனே சரி செய்து கொண்டு, அது ஒன்றுமில்ல ஆதித்யா, பழைய கணக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிக்க வேண்டியிருக்கு. அசோசியேஷன்ல இவர் பேர் தான் சொன்னாங்க, அதான் என்று வாய்க்கு வந்ததை கூறி மழுப்பினான். ஆதித்யனுக்கு தெரியும் அசோக் கூறுவது அனைத்தும் முழு பொய் என்று. மனதிற்குள் நானே உன்னை கொஞ்ச நாளா பார்க்க வரணும்னு இருந்தேன், ஆனா நீயா வந்து சிக்கிட்டிய அசோக் என்று எண்ணி நகைத்தபடி, ஒரு நிமிஷம் இருங்க சார், நானே போய் அட்ரஸ் எழுதிட்டு வரேன் என்று கூறி சென்றான். அவன் சென்றதும், அசோக் என்கிட்டயா எல்லாம் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்க? ஏய் ரவி, இரு வரேன், உன்னைய உன் வீட்டுக்கே வந்து பார்க்குறேன் என்று கருவிக்கொண்டான். ஆதித்யன் எழுதி கொண்டு வந்த முகவரியை பார்த்து மீண்டும் எரிச்சல் அடைந்தான் அசோக். என்ன தம்பி இது, அவங்க வீட்டு அட்ரஸ்ல என்றான் கடுப்பை மறைத்த குரலில். ஆமா சார், நீங்க அவங்க வீட்டு அட்ரஸ் தானே கேட்டீங்க. அட என்னப்பா நீ, இப்ப அவங்க அங்க இல்ல, வீடு பூட்டி கிடக்கு, குடும்பமே இந்த ஊர்ல இல்ல போல, அதான் இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் என்றான் எரிச்சலாக. ஆதித்யனோ, ஓ இங்க இல்லையா, அடக்கடவுளே, ஒருவேளை வெளியூர் ஏதாவது போயிருப்பாங்களோ என்னவோ சார், நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் பண்றீங்க சார், இவன் கிட்ட கேட்டு இனிமே வேலைக்கு ஆகாது போல, நம்மளே நேரா களத்துல இறங்க வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு, சரி தம்பி ஆதித்யா, அவங்கள பத்தி அடுத்து ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா சொல்லணும், இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் என்று கூறி சென்று விட்டான். ஆதித்யனுக்கு வந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை. யாருக்கிட்ட வந்து யாரை பத்தி கேட்குறான், கூமுட்டை, இவனெல்லாம் மினிஸ்டர் மகன்னு வேற சொல்லிக்கிறான். அசோக், உனக்கு இந்த ஆதியை பத்தி தெரியாது, ஒரு நாள் நானே உன்னைய பார்க்க வருவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனாலும் ஆதித்யனுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டேதான் இருந்தது. சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்தவன் உடனே தன் நண்பன் குமாருக்கு அலைபேசியில் அழைத்தான். ஹலோ குமார், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் சொன்னது என்ன ஆச்சு? என்ன மேன்னி, நான் உன்கிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு அவன் வாசுகி அப்பா அட்ரஸ் கேட்டு என் ஆஃபீஸ்க்கே வந்துட்டான். எப்படியோ பேசி சமாளிச்சு அனுப்பியிருக்கேன். அவன் போறத பார்த்தா அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுவான் போல. இங்க பாருடா குமார், இந்த விஷயத்த நமக்காக மட்டும் செய்யல, இவனால எத்தனை பேர் இப்ப கண்ணீர் விடுறாங்கன்னு உனக்கே தெரியும். நான் உன்கிட்ட கொடுத்தது எல்லாம் பக்கா உண்மையான எவிடன்ஸ். ஆமாடா, முதல்ல பிரைவேட்டா ஒருத்தரை வச்சுதான் எல்லாம் ரெடி பண்ணேன். இருந்தாலும் உன்னைய மாதிரி பத்திரிக்கைக்காரன் உதவி இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு தான் உன்கிட்ட வந்தேன். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு ஒரு நாள் வா, நாம நேர்ல பேசினா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒரு விஷயம் முடிவு செஞ்சிருக்கேன்டா என்று தன் மனதில் இருப்பதை கூறினான் ஆதித்யன். அந்த பக்கம் இருந்து என்ன பதில் வந்ததோ தெரியவில்லை. ஆதுவோ, இல்ல குமார், நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு, இப்போ இதை செஞ்சாதான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம நான் வாசுகிய பத்தியும் கொஞ்சம் நினைக்கணும் இல்லடா, இத்தனை நாள் அவ இவ்வளோ பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம். தேங்க்ஸ்டா, சரி நம்ம நேர்ல பேசலாம், எனக்கு இனிமேதான் நிறைய வேலை இருக்கு என்று கூறி வைத்தான். அதன் பிறகு அலுவலக வேலையை தொடர்ந்தவன் இன்னும் சிலருக்கு அழைத்து அலைபேசியில் பேசினான். பின் மெல்ல புன்னகைத்து கொண்டான். அப்பொழுதுதான் ரீனா அங்கே அவன் வீட்டிற்கு வந்தது நினைவு வந்தது. சோ இவ வேற வந்து என்ன பேசிட்டு போயிருக்கான்னு தெரியலையே என்று எண்ணியபடி வீட்டிற்கு சென்றான். அங்கே சேரன் மட்டுமே ஹாலில் அமர்ந்து இருந்தான். என்ன சேரா, நீ மட்டும் இருக்க, எங்க யாரையும் காணோம் என்று கேட்டபடி வீட்டையே தன் பார்வையால் அலசினான். எங்குமே வாசுகி இல்லை. என்ன அண்ணா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்டபடி, அண்ணி மேல மாடியில இருக்காங்க என்று கூறினான் சேரன். இந்த இருட்டுல மாடியில என்ன பண்ணுறா என்று முணுமுணுத்தபடி மேலே சென்றான். அங்கே வாசுகி தன்னை மறந்து அமர்ந்து இருந்தாள். காற்றில் முடிகள் பறக்க கண்களில் ஏதோ யோசனையோடு வானில் தெரிந்த வெண்ணிலவை பொன்னிலவானால் வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள். அவளது முகத்தை வைத்து மனதில் என்ன இருக்கிறது என்று ஆதித்யனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாசு என்று 2 முறை அழைத்து பார்த்தான். அவளிடம் எந்த பதிலும் இல்லை. மெல்ல அவளிடம் சென்று வாசு என்று அழைத்து அவளது தோள்களில் கை வைத்தான். அவனது தொடுகையில் திடுக்கிட்டு திரும்பியவள் ஆது என்றாள் மெல்ல. என்ன வாசு, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஆமா, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே, ஏண்டா என்னாச்சு என்று கேட்டான் கரிசனமாக. அவனது முகத்தை பார்த்த வாசுகி பதில் எதுவும் பேசாமல் நின்று இருந்தாள். என்ன வாசு,
ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஏன் இங்க இருக்க? வா, கீழே போகலாம் என்று கூறி அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான். அவளும் அவனது இழுப்பிற்கு பொம்மை போல சென்றாள். கீழே தங்கள் அறைக்கு அழைத்து வந்து, வாசு, இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணு என்று ஒரு காகிதத்தை நீட்டினான். அவன் காட்டிய காகிதத்தை பார்த்தவள் நொடி திகைத்து அவன் முகம் பார்த்தாள். மீண்டும் மீண்டும் அவனையும் அவள் கையில் இருந்த காகிதத்தையும் மாறி மாறி பார்த்தாள் வாசுகி.